இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உறவுகளில் ஒத்திசைவு, நல்லிணக்கம், ஹார்மனி இன் ஹியூமன் ரிலேஷன்ஸ். இப்ப இன்றைய தினத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மூன்று சவால்கள் மூன்று விதமான நிலைகளில் அவனுக்கு ஏற்படுகின்றது. ஒன்று, அவன் பொருளாதாரத்துல தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. மற்றொன்று, அவனுடைய உடல் சம்பந்தப்பட்டது, ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு சவாலாக இருக்கின்றது. இதெல்லாம் அடிப்படை சவால்கள். ஆனால் மிக முக்கியமான சவாலாக ஒரு மனிதனுக்கு இருப்பது என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு இந்த உறவுகள் ரீதியாக ஏற்படும் சவால்கள். ஏனென்றால் மனிதன் என்பவன் தனித்து வாழ்பவன் அல்ல. அவன் ஒரு சமுதாயத்துல கூட்டாக வாழ்பவன். மற்ற மனிதரோடு அவனுக்கு தொடர்பு இன்றியமையாத ஒரு அமைப்பாக ஆகிவிடுகின்றது. ஆகையால் அதனால் ஏற்படும் சவால்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்றது. அதுதான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியற்ற நிலைக்கு முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது. அது மாத்திரம் அல்ல, அதுவே மற்ற இரு சவால்களையும் விளைவிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியாகவும் அது பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்றது. ஆகையால் இந்த மனித உறவுகள் என்பது மிகவும் முக்கியமானது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினர்கள், இவர்களுக்குள்ள அந்த ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவதில்லை. இது நிறுவனங்களாகட்டும், நம்ம நிறுவனங்களை ஒர்க் பண்ணலாம், வேலை செய்யலாம். அந்த நிறுவனங்களுக்குள்ளேயே இந்த நல்லிணக்கம் ஒரு சவாலாக அமைகின்றது. இதைவிட ஆன்மீக அமைப்புகள், இந்த ஆன்மீக அமைப்புகளுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, இந்த நல்லிணக்கம், இந்த ஒத்திசைவு, ஹார்மனி சில சமயம் இருப்பது இல்லை. இது யதார்த்தமான நிலை. ஆகையால் என்ன தேவைப்படுகின்றது என்றால், இந்த மனித உறவுகளுக்குள்ளே ஒரு நல்லிணக்கம் தேவைப்படுகின்றது. ஏன் இந்த நல்லிணக்கம் தேவை? முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ஹார்மனி அப்படிங்கிறது எதனால அவசியம்? இப்ப நிறைய நிறுவனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க நிறைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், நிறைய ட்ரைனிங் தராங்க, ஹியூமன் ரிலேஷன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு மேம்போக்கான, அது அப்படி அவங்க செய்தால்தான் அந்த சூழ்நிலை சுமூகமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை. ஆனால் ஆன்மீக ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. என்ன காரணத்தினால அந்த ஹார்மனி வேணும், ஒத்திசைவு, நல்லிணக்கம் வேண்டும் என்பதற்கான காரணங்கள் ஆன்மீக அடிப்படையில், ஆன்மீக ரீதியாக இருக்கின்றன. இதை முதல்ல நம்ம என்ன காரணத்திற்காக இந்த ஒத்திசைவு ஒரு இன்றியமையாத அம்சம், அது தேவைப்படுகின்றது என்பதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அவர்களுடைய ஆன்மீக ரீதியான அந்த கருத்துக்களிலிருந்து அதை ஒட்டி நாம் பார்ப்போம். ஏனென்றால் நம்ம அந்த அடிப்படை விதிகளை புரிந்து கொண்டால்தான் நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை உணர முடியும். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய கருத்துக்கள், அவருடைய அடிப்படை, அவருடைய ஆன்மீக ரீதியான அவருடைய டீச்சிங்ஸ், அதில் பார்த்தோம் அப்படின்னா, எது அடிப்படையான உண்மை என்றால், அவர் திரும்ப திரும்ப சொல்வது, இந்த உலகம் என்பது இட் இஸ் a manifestation of the divine. ஒரு இறைவனின் வெளிப்பாடு, சச்சிதானந்தாவின் வெளிப்பாடு. எல்லாமே பிரம்மன். இதுதான் அவருடைய அடிப்படை ஆன்மீக உண்மை. அவர்
அவருடைய எல்லா எழுத்துக்களிலும் பிரதிபலிப்பது இந்த உண்மைதான். இந்த உலகத்துல எதுவுமே சச்சிதானந்தாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. சச்சிதானந்தா தான் இந்த உலகத்தை தோற்றுவித்தது. அது தன்னுடைய துணை அமைப்பான இந்த அதிமனம், சூப்பர் மைண்ட், அதனுடைய ஒரு உருவாக்கும் சக்தி, கிரியேட்டிவ் பவர், அதன் மூலமாக இந்த உலகத்தை, பிரபஞ்சம் அனைத்தையுமே தோற்றுவித்தது. இது அடிப்படை உண்மை. இரண்டாவது உண்மை என்னவென்றால், இந்த சச்சிதானந்தா என்பது அங்க ஒருமைத்தன்மை தான், ஒன்னஸ் தான். ஆனால் இந்த சிருஷ்டி உருவாக்கப்படும் பொழுது பன்மைத்தன்மை தேவைப்படுகின்றது. அதற்காக பல்வேறு வகையான வடிவங்களுக்கு உட்பட்ட தோற்றங்கள், கிரியேஷன்ஸ் இங்கு பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்டன. இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, நாம் இருக்கும் இந்த அமைப்பு என்னவென்றால், இந்த கீழ்நிலையை சார்ந்த இந்த மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், சடப்பொருள், வாழ்வு, மனம், இதுதான் ஒரு துணை விதிகளாக இங்கு செயல்படுகின்றன. மேலிருக்கக்கூடிய அந்த பிரம்மன், சச்சிதானந்தா, அதனுடைய துணை விதிகளாக இங்கு கீழ்நிலையில் இந்த மூன்று நிலைகளும் செயல்படுகின்றன. அவைகளும் இறையம்சங்களை ஒட்டித்தான் செயல்படுகின்றன. ஆனால் இங்கு உலகத்தில் செயல்படும் பொழுது அவைகள் அறியாமையில் செயல்படுகின்றன. they work in ignorance. ignorance என்றால், பகவான் எப்பொழுதுமே அறியாமை என்று குறிப்பிடுவது சாஸ்திர ஞானம் கிடையாது, புக்கிஷ் நாலேஜ் கிடையாது. அதை அவர் அறியாமை என்று கூறுவதில்லை. அவர் அறியாமை என்று கூறுவது ignorance of oneness. நாம் அந்த ஒருமைத்தன்மை, சச்சிதானந்தாவின் ஒருமைத்தன்மையை ஒட்டி இருப்பவர்கள், அந்த தன்மை நம்மிடம் இருக்கின்றது என்பதை அறியாமல் இருப்பது, அதுதான் இக்னோரன்ஸ் என்பது. இந்த உயர் விதிகள் இருக்கின்றனவல்லவா, டிவைன் பிரின்சிபிள்ஸ், அதுதான் அந்த சச்சித் ஆனந்தா பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், 4 இறை உயர் விதிகள், உயர் அம்சத்தை சார்ந்த விதிகள், சச்சித் ஆனந்தா, சூப்பர் மைண்ட், அதிமனம், இவைகள் இந்த உலகத்தில், இந்த சிருஷ்டியில் உள் இரக்கம் கொண்டு இருக்கின்றன. இன்வால்வ்ட், உள் இரக்கம் கொண்டு இருக்கின்றன. அவ்வாறு இரக்கம் கொண்ட அந்த உயர் விதிகள், இறை அம்சங்கள் மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சியின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்றன. இந்த வெளிப்படுத்துதல், இந்த எவல்யூஷன் என்பது மெல்ல நடந்து கொண்டிருக்கும் ஒரு இயக்கம். அதை துரிதப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மேலிருந்து ஒரு உயர் சக்தியின் அழுத்தம் தேவைப்படுகின்றது. அதற்காகத்தான் பகவானும் அன்னையும் கூட்டாக செயல்பட்டு 1956 ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி அன்று இந்த சூப்ராமெண்டல் லைட், அதிமன ஒளியை இங்கு உலகத்தில் பிரவேசிக்க செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னர் இந்த அதிமன உணர்வு நிலை, சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அது ஒரு செயல்படும் விதியாக 1969 ஜனவரி மாதம் 1 இதிலிருந்து செயல்பட ஆரம்பித்தது என்று அன்னை பிரகடனப்படுத்தியுள்ளார்கள். அன்றைய தினம் அன்னை என்ன கூறினார்கள் என்றால், ஒரு புத்துலகம் பிறந்தது என்று கூறினார்கள். நியூ வேர்ல்ட் வாஸ் பார்ன் என்று கூறினார்கள். அப்பொழுது அன்னை ஒரு அறைகோலை விடுத்தார்கள். என்ன அறைகோல் என்றால், இந்த புத்துலகம், இந்த புதிய உணர்வு நிலை இப்பொழுது பிறந்து விட்டது. வில் யூ கொலாபரேட் வித் த நியூ கான்சியஸ்னஸ்? நீங்கள் ஒத்துழைப்பீர்களா என்று அன்னை அனைவருக்கும் ஒரு அறைகோவல், ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த ஒத்துழைப்பு ஏனென்றால், அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் இப்பொழுது புவியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று அன்னை அறைகோல் விடுத்தார்கள். இந்த ஒத்துழைப்பு என்றால் என்ன? ஒத்துழைப்பு என்றால் என்ன என்றால், நம்மளுடைய உணர்வு நிலையின் விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், இதுதான் ஒத்துழைப்பு. ஒவ்வொருவரும் தன்னுடைய தன் உணர்வை சார்ந்த உணர்வு நிலையிலிருந்து, ஈகோ பேஸ்ட், அதிலிருந்து
பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலைக்கு தன்னை விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் அடிப்படையாக அன்னைக்கு செய்ய வேண்டிய, அன்னையினுடைய செயல்பாட்டிற்கு செய்ய வேண்டிய ஒத்துழைப்பு, ஒவ்வொரு அன்னை என்பவரும் செய்ய வேண்டிய ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்பை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை இந்த நல்லிணக்கம். ஏனென்றால் இந்த ஹார்மனி இல்லாமல் இந்த நம்மளுடைய உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்ய முடியாது. அதனால் தான் இந்த நல்லிணக்கம், இந்த ஒத்திசைவு என்பது முதல் படி. இது இல்லாமல் இந்த நம்மளுடைய உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்ய முடியாது. இப்பொழுது தற்பொழுது மனிதன் இருக்கின்ற நிலையை பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்ம கிட்ட டிவிஷன்ஸ் இருக்கின்றது, பிரிவுகள் இருக்கின்றது. ஜாதி ரீதியான பிரிவினைகள், மதம் ரீதியான பிரிவினைகள், நாடு ரீதியான பிரிவினைகள், அப்புறம் லாங்குவேஜ், மொழி ரீதியான பிரிவினைகள், இதெல்லாம் பிரிவினைகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் எது உண்மை என்றால் இந்த ஒன்னஸ், ஒருமை நிலைதான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி என்று பகவான் கூறுகின்றார். இந்த ஒன்னஸ் தான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி. நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரிவினைகள் மேலோட்டமாக காணப்படுகின்றதை ஒழிய அது உண்மை கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் ஒன்லி அப்பேரண்ட், இட் இஸ் நாட் ரியல். ஆகையால் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார் என்றால், இந்த இறைசக்தி இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தையுமே இயக்குகின்றது. அது என்ன செய்கின்றது என்றால் ஒவ்வொரு பிரிவுக்கு உட்பட்ட அந்த இயக்கத்திற்கும் ஒரு ஒத்திசைவை மேல் உலகத்தில் அது ஏற்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதனால் அவர் இந்த இந்த இணையான இயக்கம், ஒரு பக்கம் கீழ் உலகத்தில் இந்த பிரிவினை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, மூவ்மெண்ட் ஆஃப் டிவிஷன். ஒவ்வொரு பிரிவினையை சார்ந்த இயக்கத்திற்கும் மேல் தளத்தில் ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் யூனிட்டி, ஒரு ஒத்திசைவு, ஒரு ஒருமைத்தன்மை, அதை வாழ்ந்த இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அது இறைசக்தியால் இந்த சங்கல்பிக்கப்பட்டு இந்த இரண்டு இயக்கங்களும் இணையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏன் அவ்வாறு இந்த இரண்டு இயக்கங்களும் இணையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றால், இந்த டிவிஷன், இந்த பிரிவு என்பது உண்மையான தன்மையாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த இறைசக்தி இந்த ஒருமைத்தன்மையை, அந்த இயக்கத்தை இணையாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது ஏன் இந்த பிரிவினை ஏற்படுகின்றது என்றால் ஒரு மனிதனுடைய தன்னுணர்வு, ஈகோ. ஏனென்றால் இது ஈகோ என்பது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன் உணர்வு நிலையை தனித்துவம் படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. ஆனால் அது ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் அதனுடைய தேவை அவசியமற்றதாக ஆகிவிடுகின்றது. ஆகையால் இதை சார்ந்த ஒரு மனிதன் இருப்பதால் தான் இந்த டிவிஷன், இந்த பிரிவு இங்கு மனித குலத்திற்குள் காணப்படுகின்றது. ஆதலால் நாம் இந்த உணர்வு நிலை பரிணாம வளர்ச்சியில எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்றால் பிரிவுபட்ட நிலையிலிருந்து அந்த ஒருமைத்தன்மை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது. நம்முடைய இயக்கங்கள் அனைத்துமே இந்த ஒருமைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில்தான் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த இறைவனுடைய அந்த செயல்பாட்டோடு ஒத்துழைக்கின்றோம். பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உலகத்துல லைஃப் டிவைன்ல என்ன கூறுகின்றார் என்றால், ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி என்று கூறுகின்றார். இரண்டாவது, ஆல் நேச்சர் சீக்ஸ் ஹார்மனி. இந்த உலகத்துல பிரச்சனைகளுக்கு எல்லாமே எது அடிப்படையாக அமைகின்றது என்றால், இந்த நல்லிணக்கம் இல்லாத காரணமாக ஏற்படுவதுதான் உண்மையான பிரச்சனைகள். இயற்கை எப்பொழுதுமே இந்த நல்லிணக்கத்தையும் ஒருமையும் தான் நாடிக்கொண்டு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால் நாம் இந்த இறை சக்தியின் செயல்பாடு, அன்னையினுடைய அந்த வேலை இந்த உலகத்தில் தடைபட்டு நடைபெற வேண்டும் என்றால் நம்முடைய பங்கு என்னவென்றால், நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்திலையுமே இந்த ஒத்திசைவு, இந்த நல்லிணக்கத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ நம்ம அன்னையினுடைய வேலை, இறை சக்தி எங்கு நடைபெற்றாலும் அதற்கு எதிரான சக்திகள் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகள் எதன் மூலமாக அந்த இறை சக்தியின் வேலைக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்துகின்றன என்றால்,
இந்த வேலையில் ஈடுபடுவர்கள் அவர்களிடையே இந்த ஒத்திசைவற்ற தன்மையை அது ஏற்படுத்துவதன் மூலம் இந்த சக்திகள் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றன. அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த ஒத்திசைவற்ற தன்மை நம்மால் நாம் ஏற்படுத்துகின்றோமோ, நாம் என்ன உணர வேண்டும் என்றால், நாம் இந்த தீய சக்திகளுக்கு துணை போகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் அன்னை அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே என்ன கடமை என்றால், நம்முடைய குடும்பம், நாம் சார்ந்துள்ள அந்த குழு, நிறுவனங்கள் அனைத்திலுமே அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அன்னையினுடைய வேலை, பகவானினுடைய வேலை இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறுவதற்கு நம்மாலான ஒத்துழைப்பை நாம் தருகின்றோம். ஆகையால் இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நல்லிணக்கம் ஏன் அவசியம் என்பதை பார்த்தோம். இதுதான் அடிப்படையான உண்மைகள். இப்ப இந்த அடிப்படையில அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஏன் இந்த நல்லிணக்கம் மனிதர்களுக்குள் ஏற்படுவது இல்லை என்று அன்னை அற்புதமான கருத்துக்களை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் முதலாவதாக குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த ஒரு மனதினுடைய ஒரு குறுகிய பார்வை, the narrowness of mind, குறுகிய மனப்பான்மை, இது ஒரு வியாதி போல இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் தன்னுடைய உணர்வு நிலையில் என்ன இருக்கின்றானோ அதைத்தான் அவன் புரிந்து கொள்கின்றான். அதில் இருந்து அப்பாற்பட்ட எதையுமே அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான். அதற்கான சகிப்புத்தன்மை அவனிடம் இருப்பதில்லை. இதுல என்ன நாம் உணர வேண்டும் என்ற அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், நாம் என்ன நினைக்கின்றோம், நாம் என்ன உணர்கின்றோம், எவ்வாறு நினைக்கின்றோம், எவ்வாறு உணர்கின்றோம், இதற்கெல்லாம் நமக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ, எவ்வாறு உணர்கின்றார்களோ அவ்வாறு உணர்வதற்கும் நினைப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த புரிதல் இல்லாவிட்டால் நமக்கு இந்த சகிப்புத்தன்மை இருக்காது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அன்னை இருக்கும் பொழுது ஒரு இளைஞர் மிகவும் அன்னையை பற்றி, அன்னையிடம் மிகவும் அவருக்கு நிறைய மனத்தாங்கள், அன்னை குறித்து அவருக்கு நிறைய அவருக்கு சில மனத்தாபங்கள் இருந்தது. ஆகையால் அன்னை என்ன கூறுகின்றார் என்றால், அந்த இளைஞனை என்னை பார்க்க சொல் என்று கூறுகிறார்கள். அந்த இளைஞனும் அன்னையை சந்திக்கின்றார். அப்பொழுது அந்த இளைஞன் தன் மனதில் உள்ள தன்னுடைய குறைகளை, அன்னையின் மீதுள்ள அவருடைய கோபத்தை தெரிவிக்கின்றார். முழுவதுமாக அந்த இளைஞன் சொல்வதை கேட்டுவிட்டு பிற்பாடு அன்னை கூறுகின்றார், அந்த இளைஞன் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கின்றது என்று அன்னை ஏற்றுக்கொள்கின்றார். அன்னையே அவ்வாறு செய்யும் பொழுது, அதாவது மற்றவர்களுடைய சிந்தனைக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது, சாதாரண மனிதர்களாகிய நாம் எவ்வாறு அவ்வாறு இல்லாமல் இருப்பது, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இன்னொன்று முக்கியமாக அன்னை கூறுவது, இந்த மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள், ஒத்திசைவற்ற தன்மையை எது ஏற்படுத்துகின்றது என்றால், நாம் நினைக்கக்கூடிய உண்மை அதுதான் உண்மையை சார்ந்தது. மற்றவர்கள் கூறுவது உண்மை அல்ல. அவர்கள் பின்பற்றுவது உண்மை அல்ல. நான் பின்பற்றுவதுதான் உண்மை,
மற்றவர்கள் பின்பற்றுவது உண்மை அல்ல, அல்லது நான் பின்பற்றக்கூடிய உண்மைதான் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய உண்மையை விட தரத்தில் உயர்ந்தது, பெரிது என்கின்ற ஒரு மனோபாவம். இதை அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இது ஒரு பிரச்சார மனோபாவம் என்று கூறுகின்றார்கள். ப்ராபகேண்டிஸ்ட் ஸ்பிரிட். இது நடைமுறையிலே நம்ம பார்க்கின்றோம். நாம் ஒரு வழியை பின்பற்றுகின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் அன்னையை பின்பற்றுகின்றோம், பகவானை பின்பற்றுகின்றோம். நம் குடும்பத்திலேயே பார்த்தோம், இல்லை நெருங்கிய உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் அதை பின்பற்றாதவர்களாக இருக்கலாம். அதற்காக நான் பின்பற்றும் வழிதான் உயர்ந்த வழி, உண்மையான வழி என்று கூறுவது தவறு என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், எல்லா உண்மைகளுமே ஒரு வகையில் பார்க்க போனால் உண்மைதான். ஆனால் எப்பொழுது நாம் சொல்கின்றோமோ நான் பின்பற்றுவதுதான் உண்மை, இல்லை உயர்ந்த உண்மை என்று சொல்கின்றோமோ, அப்பொழுதே நீ பாதையிலிருந்து, உண்மையின் பாதையிலிருந்து தவறி விடுகின்றாய் என்று கூறுகின்றார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு வழியை பின்பற்றுகின்றோம், மற்றவர்கள் மற்றொரு வழியை பின்பற்றுகிறார்கள். எப்பொழுது நாம் பின்பற்றும் வழி அது ஒன்றுதான் உண்மை என்று கூறுகின்றோமோ, அப்பொழுதே உன் பாதையில் இருந்து, அந்த உண்மையை பின்பற்றக்கூடிய பாதையில் இருந்து நீ தவறி விடுகின்றாய் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் இந்த பிரச்சார மனோபாவம் இதை கைவிட வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதற்கு முக்கியமான ஒரு இதனுடைய நடைமுறை செயல்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரமத்துல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஆசிரமவாசிகளுக்கும் அன்னை ஒரு பூர்ண சுதந்திரத்தை கொடுத்திருந்தார்கள். அதாவது அவர்களுக்கு அந்த சாதனா முறை ஒரு பிரத்யேகமாக அவர்கள் பின்பற்றலாம். அந்த உரிமையையும் சுதந்திரத்தையும் அன்னை கொடுத்திருந்தார்கள். இங்க இந்த யூனிஃபார்மிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரே வழியை தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயம் யார் மீதும் அன்னை நிர்பந்திக்கவில்லை. இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளோட உணர்வு நிலையை நம்ம விரிவுபடுத்த வேண்டும். The widening of one's consciousness, இது மிகவும் அவசியம் என்று பார்த்தோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் அந்த பிரிவு என்கின்ற நிலையில் இருந்து அந்த ஒருமைத்தன்மையை நாம் நோக்கி செல்ல முடியும். அப்பொழுதுதான் நம்ம அந்த இறைவனுடைய செயல்பாட்டோட ஒருங்கிணைந்து இருக்க முடியும். ஏன்னா இறைவனுடைய செயல்பாடு எப்பொழுதுமே பிரிவினையை ஏற்படுத்துவதில்லை, அந்த ஒருமைத்தன்மையைத்தான் வலியுறுத்துகின்றன. இந்த எப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், இல்ல நாம் ஒரு வழியில ஒரு வேலையை செய்கின்றோம், இதெல்லாம் நமக்கென்றே ஏற்படுத்தப்பட்டவை. ஆனால் மற்றவர்கள் நம்மளுடைய எண்ணத்தை சார்ந்தோ, இல்ல நாம் எவ்வாறு ஒரு வேலையை செய்கின்றோம் அதே மாதிரியோ செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அவ்வாறு அவர்கள் செய்யாதிருக்கும் பொழுது நம்மால் அவர்களோடு ஒத்திசைந்து செயல்படுவது இல்லை. இது ஒரு காரணம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்றால், இரண்டு நபர்கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். அவ்வாறு இரண்டு நபர்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒருவர் தேவையற்றதாக ஆகிவிடுவார் என்று அன்னை கூறுகின்றார்கள். இரண்டு சிருஷ்டியில இரண்டு விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. ஏனென்றால் பிரபஞ்சத்தில் அவ்வாறுதான் சிருஷ்டி உருவாக்கப்படுகின்றது. ஆதலால் இரண்டு நபர்கள்
ஒரே மாதிரி இருக்க முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். இருந்தாலும் 2 நபர்கள் ஒருவருக்குள் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற கருத்தை அன்னை கூறி வலியுறுத்துகின்றார்கள். ஆகையால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சங்கல்பம் இருக்கின்றது, விருப்பம் இருக்கின்றது. இந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பங்களும் சங்கல்பங்களும் ஒரு மகிழ்வான இணைவுடன் செயல்பட வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஹார்மனி இன் அ ஹாப்பி காம்பினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் வீல்ஸ் அப்படிங்கிறாங்க. தனிப்பட்ட சங்கல்பங்கள் இருந்தாலும் கூட ஒரு மகிழ்வான ஒரு இணைப்பு, அதனுடன் தான் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். எல்லாருமே ஒரே விதமான சங்கல்பத்துடனோ ஒரே விதமான செயல்பாடுடனோ செயல்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற கருத்தை அன்னை கூறுகின்றார்கள். அதனால்தான் அன்னை ஆசிரமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, விளையாட்டு ஆக்டிவிட்டிகளுக்கும் இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ், குழுவாக செயல்படக்கூடிய இந்த செயல்பாடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்தார்கள் அன்னை. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் அப்படின்னா, எப்போல்லாம் ஒரு குழுவின் மூலமாக செயல்பாடுகள் நடைபெறுகின்றதோ அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உணர்வின் நிலையில் விரிவாக்கம் நடைபெறுகின்றது, வைடனிங் ஆஃப் கான்சியஸ்னஸ், இது நடைபெறுகின்றது. அதனால்தான் அன்னை ஆசிரமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் இந்த குழு நடவடிக்கைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்தார்கள். அன்னை கூறும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், மற்றவர்களிடம் நம்ம ஒரு குறையற்ற தன்மை இல்லை இந்த பெர்ஃபெக்ஷன், இதை நாம் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு முக்கியமான காரணம் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த இரு மனிதர்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் என்று அன்னை கூறுகின்றார்கள். நம்மகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கின்றது, ஒரு குறை இருக்கின்றது. இந்த குறை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அது நம்மளுடைய இயற்கை சுபாவமாக அந்த குறையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குறை நமக்கு எந்த விதமான ஒரு அதிர்ச்சியையும் தருவது இல்லை. இது எல்லா மனிதனுமே உணரக்கூடியது. ஆனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அதே குறை, அதே குறைபாடு, அதே ஒரு வழக்கம், ஹேபிட் மற்றவர்களிடம் நாம் காணும் பொழுது அது நமக்கு மிகவும் அதிர்ச்சியை தருகின்றது. இது எல்லா மனிதருமே இந்த அனுபவத்தை அடைகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த ஏற்கனவே நம்ம கிட்ட இந்த வீக்னஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன், குறை, இது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அது குறித்த அந்த அவேர்னஸ் நம்மிடம் இல்லாத அந்த குறையையும் நாம் இதனுடன் சேர்த்துக் கொள்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். To the weakness and imperfection we add the absurdity of not even noticing them. நம்மிடம் குறை இருக்கின்றது, ஆனால் அந்த குறையை நாம் உணர்வதில்லை. அந்த குறை இருக்கின்றது என்கின்ற அதோடு மட்டுமல்லாமல் அதை நாம் அறிவதில்லை என்ற குறையையும் நாம் அதனோடு சேர்த்துக் கொள்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதுல அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இதிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களிடம் ஒரு குறையை பார்க்கின்றோமோ, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறையை நாம் மற்றவர்களிடம் காண்கின்றோமோ,
அப்பொழுதெல்லாம் நமக்கு நாம என்ன சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், இதே குறையை நானும் கொண்டுள்ளேன், ஆனால் அது குறித்த இந்த அவேர்னஸ், அறிவு எனக்கு இருப்பதில்லை. அதனால் நான் என்னை முதலில் எனக்குள்ளே சென்று என்னிடம் என்ன குறை இருக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டும். மற்றவர்களை விமர்சிப்பதற்கு முன்னால் அதே குறை என்னிடம் இருக்கின்றதா என்பதை நான் முதலில் என்னுள் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது இவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மனிதன் தன் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பினை அவன் பெறுகின்றான் என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், மற்றவர்களுடன் நமக்கு ஏற்படும் உறவு என்பது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், நம்மை சுட்டிக்காட்டும் ஒரு கண்ணாடி போன்றுதான் அனைத்து உறவுகளும் செயல்படுகின்றன. அதனால் மற்றவர்களிடம் காணும் குறை என்பது நமக்குள்ளேயே இருக்கும் குறையை நன்றாக உற்று நோக்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒரு புதிய கருத்து, அன்னை கூறும் கருத்து. மற்றவர்களிடம் நம்ம எந்த குறையை நாம் பார்க்கின்றோமோ அது அனைத்துமே நமக்குள் உள்ள குறையை நாம் பார்ப்பதற்கான ஒரு கண்ணாடி மூலம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், எந்த குறைகள் மற்றவர்களிடம் நாம் பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைகின்றோமோ அதே குறைகளை நாமும் கொண்டுள்ளோம். அது திரை போட்டு நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது என்று அன்னை கூறுகின்றார்கள். எது நம்மிடம் உள்ள ஒரு குறை அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வது இல்லை. அதை ஒரு தீமை என்றோ தீங்கு என்றோ நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் அதே குறை மற்றவர்களிடம் நாம் காணும் பொழுது அதை நாம் பூதாகாரமாக நாம் பார்க்கின்றோம். இது அன்னை என்ன கூறுகிறார்கள், இது ஒரு முக்கியமான காரணம் என்று கூறுகின்றார்கள். இதை நீங்கள் அனுபவியுங்கள். இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதை சரியான ஒரு முறையில் அணுகினால் நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை குறித்த ஒரு பரிவும் ஒரு சகிப்புத்தன்மையும் நமக்கு ஏற்படும். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மீது ஒரு நல்லிணக்கம், நல்லெண்ணம், சரியான புரிதல், இவை அனைத்துமே இத்தகைய ஒரு அணுகுமுறையின் மூலம் ஒருவர் உருவாக்க முடியும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதற்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். எஸ்பெஷலி நம்மளுடைய நெருங்கிய குழந்தைகள், நம்ம நெருங்கிய உறவினர்கள், நம்மளுடைய குழந்தைகளே எடுத்துக்கொண்டோம் ஆனாலே அவர்களிடம் நம்ம குறையை நாம் விமர்சிக்கின்றோம். ஆனால் அதே குறைகள் நமக்கும் இருந்திருக்கோம். நாமும் குழந்தையாக இருந்த பொழுதோ இல்லை இளவயதின் போதோ அவர்களிடம் என்ன ஒரு குறைகளை காண்கின்றோமோ அதே குறைகள் நம்மிடமும் இருந்திருக்கும். ஆனால் நாம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களை நாம் விமர்சிக்கின்றோம். இதன் மூலமாக உறவுகள் பாதிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் நடைமுறையில் நாம் எதிர்கொள்ளும் அனுபவங்கள். மற்றொன்று ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த மற்றவர்களுடைய இந்த ஒப்பீனியன், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. மற்றவர்கள் நினைப்பது குறித்தோ பேசுவது குறித்தோ அதனால் வருத்தம் உறுவது. இது அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் நம்மை
விமர்சிப்பது குறித்து நாம் அதற்காக மனதில் துன்பமுறுவது என்பது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் என்று அன்னை கோருகின்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று அன்னை இதற்கு என்ன பொருள் என்றால், நம்மளுடைய ஜீவன் முழுமையாக இறைவனுக்கு திரைவாக இல்லை, அந்த இறை சக்தியின் செல்வாக்கில் நாம் இல்லை என்பதற்கான அர்த்தம் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் நாம் அவ்வாறு இறை செல்வாக்கில் இருந்தோம் என்றால் இந்த சூழலில் என்ன இருக்கும் என்றால் அன்பு, சகிப்புத்தன்மை, சரியான புரிதல், ஒரு பொறுமை, இதுதான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய அந்த தன்னுணர்வு, ஈகோ, இதை வெளிப்படுத்தி நாம் வாழும் பொழுது மற்றவர்களுடைய அந்த தன்னுணர்வை சார்ந்த செயல்பாட்டிற்கு நாம் எதிர்விளைவை உண்டாக்குகின்றோம். ஒரு மனிதன் தன்னுணர்வை சார்ந்து வாழும் பொழுது, ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ், தன்னுணர்வை சார்ந்த ஒரு வாழ்வில் வாழும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், மற்ற மனிதரும் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த இரண்டு நபர்களுக்கிடையே அவர்களுடைய தம் தன்னுணர்வு நிலைகளுக்குள் மோதல்கள் ஏற்படுகின்றது. இதனால் உணர்வுகள் புண்படுகின்றன, மனம் புண்படுகின்றன, இந்த நல்லிணக்கம் ஏற்படுவது இல்லை. ஒரு மனிதனுடைய தன்னுணர்வு, இந்த ஈகோ, அன்னை என்ன கோருகின்றார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய ஈகோ, தன்னுணர்வு, அது இந்த இறை சக்தி ஒவ்வொரு மனிதனிடம் வெவ்வேறு வகையாக செயல்படுகின்றது என்பதை அது அறிவது இல்லை என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் நம்முடைய தன்னுணர்வை சார்ந்து மற்றவர்களை எடை போடுவது என்பது, தன்னுணர்வின் அடிப்படையில் மற்றவர்களின் செயல்களையோ மற்றவர்களின் நடவடிக்கைகளையோ எடை போடுவது, அனுமானிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தவறு என்று அன்னை கூறுகின்றார்கள். எதையுமே ஒரு தீவிரமான பற்றுடனோ, பேஷன், அதே போல ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத நிலையிலோ நாம் செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு செயல்படும் பொழுது, செயல்பட்டால் அது இந்த இறை சக்தியின் செல்வாக்கிற்கு உட்பட்ட செயலாக இருக்க முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். What we do with passion and intolerance cannot be divine என்று கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், இந்த இறைவனுடைய செயல்பாடு, இறை சக்தியின் செயல்பாடு எப்பொழுதுமே இந்த அமைதி, நல்லிணக்கம், இதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது. நாம் எதை ஒரு தீவிர பற்றுடன், பேஷன், சகிப்புத்தன்மை சற்றும் இல்லாத நிலையில் செயல்படுகின்றனமோ, அப்பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய செயல்பாடு இறை சக்தியின் செயல்பாட்டிற்கு ஒட்டியதாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான கருத்து என்று அன்னை கூறுகின்றார்கள். மற்றவர்களுடைய கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ், இதனால் நாம் பாதிப்புக்கு உண்டாவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்று அன்னை கூறுகின்றார்கள். அடுத்தது முக்கியமான இதற்கெல்லாம் எப்படி இதற்கு தீர்வு என்னவென்றால், அன்னை கூறும் தீர்வு, இப்போ உலகத்தில் பார்க்கிறோம், நம்மை சுற்றி மனிதர்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவோ குறைகளை பார்க்கின்றோம், நாம் சமயத்தில் புலம்புகின்றோம், எங்கேயுமே ஒரு மனிதர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, குறைகளை தான் நாம் காண்கின்றோம். இதற்கு தீர்வு என்னவென்றால், அன்னை என்ன கூறுகின்றார் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செயல்படும் இந்த பணிக்களம், ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன், இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன் பணிக்களம் எங்கு இருக்கின்றது என்றால், அது நம்முள் தான் இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். மற்றவர்களிடம் இல்லை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும்
இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேலை கொடுக்கப்பட்டதற்கான அந்த பொருள், ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொருளை வைத்துக் கொண்டுதான் நாம் வேலை செய்ய வேண்டும். அந்த பொருள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது, பணிக்களம். அந்த பொருள் என்னவென்றால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், நம்மளுடைய இந்த உள்ஜீவன், நம்மளுடைய இந்த வெளிப்புற உடல் மனம் பிராணமயம் வெளிஜீவன், இதுதான் the totality of substance. இந்த பொருள் தான், இதை வைத்துக் கொண்டுதான் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய இன்மோஸ்ட் பீயிங், அது மாத்திரம் இல்ல, ஒரு மனிதனுடைய அவுட்மோஸ்ட் பீயிங், இந்த இரண்டும் சேர்ந்த ஒட்டுமொத்த அமைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் அவனுடைய பணிக்களம், ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் காணக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், குறைபாடுகள், இதையெல்லாம் குறித்து நாம் புலம்புவதை விட நாம் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பணிக்களம், இந்த பொருள், இதை வைத்து கொண்டுதான் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன், இந்த பணிக்களம் என்பது நம் வசமே இருக்கின்றது. இட் இஸ் அட் அவர் டிஸ்போசல். அது இரவும் பகலும் நம்முடனே தான் இருக்கின்றது. நாம் உறங்கும் பொழுதும் சரி, விழித்திருக்கும் பொழுதும் சரி, அது நம்முடைய தான் இருக்கின்றது. அதை யாரும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த பொருளை தான் நாம் திருவுருமாற்றம் செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகிறார்கள். இது உன்னுடைய கையில் இருக்கின்றது, உன் வசமே இருக்கின்றது, ஃபுல்லி அட் யுவர் டிஸ்போசல். இதை வைத்துக் கொண்டுதான் நீ திருவுருமாற்றம் செய்ய வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். உன்னிடம் இந்த வேலையை நீ செய்யாவிட்டால் மற்றவர்களிடம் நீ எந்த வேலையும், மற்றவர்கள் குறித்த எந்த வேலையும் நீ செய்ய முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். மற்றவர்களுக்காக நீ எதையாவது செய்ய வேண்டும் என்றால் அதை முதலில் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளில், உள்ஜீவன் புறஜீவன் இவற்றில் நீ செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒருவருக்கு நீ அறிவுரை வழங்க வேண்டும் என்றால் முதலில் உனக்கு அதை நீ உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு பிரச்சனையை நாம் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அதை முதலில் உன்னுள் நீ அந்த பிரச்சனைக்கான தீர்வை உன்னுள் ஆராய்ந்து கண்டுபிடித்து அந்த தீர்வை உனக்குள் முதலில் செயல்படுத்து என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் பிறரிடம் நாம் குறையை காணும் பொழுது நிச்சயமாக அந்த குறை உன்னிடமும் இருக்கும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் உன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் நீ புற உலகில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய அந்த பணிக்களம், ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன், இது எங்கு இருக்கின்றது என்றால் நமக்குள்ளே தான் இருக்கின்றது. இந்த அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இவ்வாறு நீ உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது நீ மற்றவர்களை மாற்றக்கூடிய அந்த வல்லமையை நீ பெறுகின்றாய் என்று அன்னை கூறுகின்றார்கள். When you will have changed it in yourself, you will be strong enough to change it in others என்று கூறுகின்றார்கள். ஆகையால இந்த வேலை எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளதான் ஆரம்பிக்கணும். இந்த அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு அரிய வாய்ப்பு. இது ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அளித்த இந்த ஒரு அரிய வாய்ப்பு என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒவ்வொரு மனிதனுமே அவனுக்கென்றே வழங்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு சொத்து என்று அன்னை கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொருள், நம்மளுடைய உள்ஜீவன் இல்லை புறஜீவன், இதில் நாம் இதை பணிக்களமாக மேற்கொண்டு இதில் நாம் மாற்றம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு வெளி உலகில் நம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியும்
என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் நாம் வெளியில் பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்களில் பார்க்கக்கூடிய குறைகள் எல்லாமே அதற்கான பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்த ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், மற்றவர்களை எடை போடும் இந்த திறமை, இந்த குணம், இந்த மற்றவர்களை நாம் எடை போடுகிறோம். we judge others. ஒவ்வொருத்தரையும் பார்த்தவருமே நம்ம ஒரு அனுமானம் செய்கின்றோம், எடை போடுகின்றோம். இவர் இப்படி இருக்கின்றார், அவர் அப்படி இருக்கின்றார், இந்த குணங்கள் அவரிடம் இருக்கின்றன என்று எடை போடுகின்றோம். இது மனித சுபாவம். அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவ்வாறு எடை போடுவதற்கு முன்னால், மற்றவர்களை நாம் கணிப்பதற்கு முன்னால், முதலில் நீ உன்னை அவர்களுடைய இடத்தில் வைத்து பார் என்று அன்னை கூறுகின்றார்கள். அவ்வாறு வைத்து பார்க்கும் பொழுது எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், கொஞ்சம் கூட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லாத நிலையில் உன்னை மற்றவர்களுடைய நிலையில் வைத்து பார். மற்றவர்களின் எடை போடும் முன்னர் உன்னை மற்றவர்களுடைய நிலையில் வைத்து பார் என்று அன்னை கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் மற்றவர்கள் எவ்வாறு உணர்கின்றார்கள் என்பதை நாம் உணர முடியும். அதே போல மற்றவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் ஒரு விஷயத்தை என்பதை நாம் பார்க்க முடியும். இதற்கு நம்மிடம் என்ன தேவை என்றால், நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த செயலில் ஈடுபடும் பொழுது சிறிதும் பாரபட்சம் இல்லாத நிலையில் மிகவும் நேர்மையான முறையில் நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருக்கும் பொழுது, அவ்வாறு செயல்பட்டால் மற்றவர்களை நாம் தவறாக எடை போட மாட்டோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் மனித உறவுகளுக்குள்ள அந்த சிக்கல் வருவது எதனால் என்றால், நாம் மற்றவர்களை குறித்த நம்மளுடைய மதிப்பீடு, இந்த எடை போடுதல், இது தவறாக இருப்பதனால்தான் அனைத்து சிக்கல்களுமே ஏற்படுகின்றன. அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், நீ அவ்வாறு எடை போடும் பொழுது உண்மையிலேயே ஒரு உயர் விதியின் பெயரிலோ ஒரு உயர் ஞானத்தின் பெயரிலோ எடை போடுகின்றாயா என்று கேட்கின்றார்கள். ஏனென்றால் நாம் எல்லாமே சாதாரண மனிதர்கள். நம்மளுடைய அந்த ஒருவரை அனுமானிக்கும் திறன் என்பது ஒரு பூரணமான ஒரு அமைப்பு கிடையாது. அதுவும் குறையில் தான் செயல்படுகின்றது. ஆகையால் நாம் உபயோகிக்கும் அளவுகோல் என்பது ஒரு சரியான அளவுகோல் அவ்வாறாக இருக்க முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதற்கான ஞானம், இந்த சுப்ரீம் விஸ்டம், அது ஒரு மனிதனுக்கு இல்லை என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் நாம் எதை நன்மை என்கின்றோமோ, எதை தீமை என்கின்றோமோ, இதெல்லாமே ஒரு சார்புடை தன்மையை உடையது, ரிலேட்டிவ். அது அப்சல்யூட் கிடையாது. இந்த நேரத்தில் ஒன்று நன்றாக இருக்கின்றது, அதே இன்னொரு நேர காலகட்டத்தில் அதுவே தீமையாக ஒரு மனிதனுக்கு புலப்படும். இந்த குணம் என்பது, மற்றவர்களை எடை போடும் குணம் என்பதை ஒரு மனிதன் முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த மனித உறவுகள், இந்த நல்லிணக்கம், இதை குறித்தெல்லாம் அன்னை நிறைய பேசியுள்ளார்கள். இது நம்ம ஒரு உரையின் போதோ குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திலோ நம் அனைத்தையுமே சிந்திப்பதும் இது குறித்து நம் பேசுவதும் சாத்தியம் இல்லை. ஆதலால் இந்த காலம் கருதி என்னுடைய உரையை நான் இத்துடன் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றைய கருத்துக்களை அடுத்த வேறொரு முறை வாய்ப்பு கிட்டும் பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.